ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா. நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்டு நான் துவா கேட்குறேன். நண்பா, இன்னைக்கு பொழுது இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைன்று நானும் அதை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரத்தை முடிச்சுட்டு ஒரு குரோவசன் 1 மில்க் டீ குடிச்சிட்டு ரெடியாக இருப்போம். மேடம் எங்கேயோ போகிறாங்களாம் காலையில். அவங்களும் எந்திரிச்சிருவாங்க. இப்போ மணி 9 ஆச்சு. சீக்கிரம் நம்ம ரெடியாக இருப்போம். அதுக்காக அங்கேயே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு அந்த இடத்த வந்து நான் வீடியோவில் போடுறேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் உங்கள் கமெண்ட் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்கன்னு அது எனக்கு தெரியும். அதனால் எல்லா நண்பர்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சும்மா எனக்கு கிட்டுன்னு வேலையை முடிச்சிருவோம். நண்பா, வேலை வந்துருச்சு. ஸ்டார்டிங்லேயே மேடம் எழும்புறதுக்கு முன்னாடி பாபா அவருக்கு ஃபேஹா ஜமியாவில் ஒரு ஜாமான் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜாமானை இப்போ வாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஆமாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிஸ்மில்லாண்டு இன்றைக்கி நம்ம ஃபேஹா ஜமியா போகிறோம். ஃபேஹா ஜமியா போகிற வழியில் அப்படியே நம்ம ஃபுல் பண்ணிட்டு போயிடுவோம் பெட்ரோலை. ஏன்னா பெட்ரோல் ஆஃபில் தான் இருக்குது. கட்டாயம் நம்ம பெட்ரோலை அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டாங்க, இப்போ ஓட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரோட்டில் நின்றுச்சு. சூடு காலம் வேறு. இப்போ கொஞ்சம் குளிர்காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோட்டில் நின்றுடலாம். சூடு காலம் அவ்வளோதான். பேர்ச்சம்பளம் பழுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பழுத்துருவீங்க. அதனால் பெட்ரோலை போடுவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் செட்டுக்கு போமா, சேட்டோட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். சும்மா நீ கிரிட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அப்படியே போகிற வழியில் பெட்ரோலை போட்டு போயிடுவோம் நண்பா. இதுதான் பெட்ரோல் ஸ்டேஷன் மிஸ்ரிப்பில் இது இல்லை. ஆனால் இது பயான் செக்ஷனில், பயானோட ஏரியாவில் தான் இது அமைஞ்சிருக்குது. இந்த பாருங்கள், பழைய பயான் பேலஸ் கோட்டை இப்போ தெரியுது பாருங்கள். இதுதான் பழைய பயான் பேலஸ் கோட்டை. இது இப்போ அடைச்சிருக்காங்க. அங்கிட்ட லேண்டு துண்டு போட்டு எல்லாம் விற்றுட்டாங்க. இதுதான் இந்த பயான் பேலஸ் பின்னால் உள்ள பெட்ரோல் செட்டு. ஆமாம், இது ஆண்டாக்க மிஸ்ரிப்புக்கு இது நாங்கள் இந்த வழியில் போகிறதுக்கு இது வசதியாக இருக்குது. இந்த பெட்ரோல் போடுறதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். 2 दिनार मुमताज़ 2 दिनार मुमताज़ पढ़ சொல்லியிருக்கோம் பாய் சாப்பிட்டேன். சில பேர் எல்லாம் நம்ம இங்கே பம்பில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளாஸ் ஏற்றி விட்டுக்கிட்டேன். பின்ன காதில் வாங்கி நம்ம பேசுகிறத என்னடா நம்மளை பற்றி தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் எதாவது காலங்காத்தால் எதாவது பிரச்சனை போட்டுருவான். பம்பில் இருக்கிறது மினிமம் ஆளுகள் நம்ம பங்க்ஸ் பாய்கள் தான். ஆமாம், பங்க்ஸ் பாய்கள் சில சமயம் நல்லா பேசுவாங்க, சில சமயம் மூடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. சில சமயம் சூடாக இருப்பாங்க. சில சமயம் நம்ம 2 दिनार 3 दिनाருக்கு பெட்ரோலை போட்டு 20 दिनार கொடுத்தோம்னு வச்சுக்கணுங்க. சேஞ்சு நையே இப்படி கேட்பாரு. சேஞ்சு நையே அப்படி அழகாக கேட்க மாட்டார். பை சாப் சேஞ்சு நையே பாய் அப்படின்னு சொன்னவங்க கேட்க மாட்டார். ரொம்ப நம்மளை அப்படி ரொம்ப லோவாக பை சாப் சேஞ்சு நையே அப்படின்னு பை சாப் சேஞ்சு நையே அப்படி கேட்கலாம். சேஞ்சு நையே அப்படிம்பாரு. ஒரு நிமிஷம் வராது. भाई साहब बिल चाहिए. கொடுத்தாச்சு 20 दिनार. அது மூஞ்சி ஒரு மாதிரி தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்தப்போக்கும் இப்போ வந்ததுப்போ மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா சேஞ்சு நம்ம அவர்கிட்ட இல்லை போல இருக்குது. நம்மளை அதிகமாக நம்ம பேச தேவையில்லை. அதனால் பிரச்சனைகளை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களோட சேட்டையோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக இருக்கும். ஆமாம், இப்போ தான் எல்லாத்தையும் மாணிக் பாஷா பம்பாயிலேருந்து உள்ளுக்குள்ளே சென்னையில் வாழ்கிற மாதிரி அங்கேருந்து குவைத்தில் இந்த சேட்டை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. வராரு. சரி, அவங்க கிளம்புவோம். ஃபேஹாக்கு போவோம். டிராஃபிக் இருக்குன்னு பார்த்தேன் நண்பா. டிராஃபிக் அவ்வளோதுக்கு இல்லை. இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூலு ஓப்பன் ஆகலை. ஒன்லி அமெரிக்கன் ஸ்கூலு, பிரிட்டிஷ் ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூல் தான், இங்கிலீஷ் ஸ்கூல்கள் தான், ப்ரைவேட் ஸ்கூல்கள் தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் மணி இப்போ 9 மார்னிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இனி அடுத்த வாரம் 10-15 தேதிக்கு அப்புறம் நண்பா நினச்ச நேரத்துக்கு எந்த இடத்துக்கும் போக முடியாது. அப்படி நீங்கள் நினச்ச நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க, இறங்கிருங்க. இப்போ நீங்கள் 9 மணிக்கு அந்த இடத்துக்கு போகணும்னாக்கா நீங்கள் 8 மணிக்கே வீட்டிலேருந்து இறங்கிடுறது நல்லது. 8-8:15. ஏன்னா போகிற இடங்களுக்கு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஆயிரும். எத்தனை கிலோமீட்டரு? 10 கிலோமீட்டரு. ஆமாம், நான் சொல்கிறேன் 100 கிலோமீட்டர் கிடையாது. 10 கிலோமீட்டரே அரை மணி நேரம் ஆயிரும். அப்படி ஊறி போகும். இனி கவர்மெண்ட் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னாக்க இந்த குவைத்தில்
இந்த டிராஃபிக்கை தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த போலீஸ்கெல்லாம் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து டைம் வச்சு இப்போலாம் போக முடியாது, அதுக்கு முன்னாடியே இறங்கிருங்க. நான் இப்போ ஃபேஹா ஜெமியா, இதுதான் நண்பா நம்ம ஃபேஹா ஜெமியா என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கிட்டு மெயின் என்ட்ரன்ஸ் அங்கிட்டு இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸ், இதுக்குள்ளே போவோம். இது ஃபேஹா ஜெமியா. இது மிஷ்ரூஃப் மாதிரி, இதுவும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஜெமியா தான். எல்லா ஐட்டம்ஸுகளும் இருக்கும். மெயினாக முன்னால் பேண்டனி ஷாம்பு தான் அடிக்கிருக்காங்க. நமக்கு போக வேண்டியது மேலே, அங்கே மேலே போவோம். அப்படியே எஸ்கலேட்டரில் மேலே ஏறி போனோம்னாக்க நமக்கு போகிற இடம் இந்த அங்கே இருக்குது. அது ஒன்றும் திறக்கலையா, திறந்துருக்குது. ஓகே, நம்ம அங்கே போவோம். நாசர்ஸ் போட்டுருக்கு மிஸ்ரிப்பில் இருக்கிற மாதிரி. டெலிஃபோன் ஷாப், கிளியர்ஸ் இருக்குது. ஆமாம், பாடி ஷாப். மிஸ்ரிப் ஜெமியா மாதிரி தான். பாருங்கள் கீழே பாருங்கள், ஜெமியாவோட அழகு எல்லாம் அப்படியே ரஃப்பில் அப்படியே எல்லாம் அடிக்க அழகாக இருக்குல்ல. மேலேருந்து பார்க்குறதுல வியூஸ் எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. சரி வாங்க நம்ம இடத்துக்கு போவோம். என்னது இடம் மாறி இருக்குது, எங்கே இருக்குது? இங்கேயில் இருந்துச்சு முன்னாடி, கடையை மாற்றிட்டாங்களா? இந்த போட்டிருக்கு, அதான் அரபியில் தான் போட்டிருப்பாங்க. வியூஸை கொஞ்சம் அப்படியே படம் முடிச்சுக்கிட்டே போவோம். பார்க்க அப்படியே சும்மா அழகாக இருக்குல்ல. எல்லாம் காஃபி ஒரு சைடில், டீ ஒரு சைடில், அடுத்து ஸ்விங்கம், சாக்லேட்டு, பிஸ்கட்டு எல்லாமே தனித்தனி ரஃபாக அழகாக அடிக்கிறதுக்கு பார்க்குறது அழகாக இருக்குல்ல. வாங்க, நம்ம வந்த ஷாப் இங்கே இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி அங்கே இருந்துச்சு, இப்போ இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, சாமானை வாங்கிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுறேன். இங்கே ஃபேஹா ஜெமியாவில் மேலே வந்து இந்த ஜிஸ்தாஸுக்கு உள்ள இது துணி இங்கே விற்கிறாங்க மேலே உள்ள செக்ஷனில். அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள அந்த அரபி ட்ரெஸ்ஸுக்கு உள்ள கத்ரா, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த தலைக்கு போடுற அந்த அகல்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து அகல். இதை கழட்டிக்கிட்டு விட்டானுங்கன்னாக்கா தோலெல்லாம் உறிஞ்சு போகும், அந்த மாதிரி அடிப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு கோவம் வந்தாக்கா இது போட்டால் அழகாக இருக்கும். ஜிஸ்தாஸை, அது மாதிரி தொப்பி ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க நைட் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குல்ல. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரையும் போட்டுக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த ஜிஸ்தாஸை, இந்த அரபி ட்ரெஸ் உள்ள இதுதான். இதெல்லாம் ஃபேஹா ஜெமியாவில் மேலே இருக்குது. அதே மாதிரி சாக்ஸ் ஐட்டம்ஸு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. என்ன கொஞ்சம் விலையாக தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு சாக்ஸ் ஜோடி வந்து ஒரு தினார் இந்த மாதிரி தான் இருக்குது. 750 காசுலேயும் இருக்குது, 3/4 தினாரில் இருக்குது. காசுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி பனியன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பனியன்ஸ் நல்ல ட்ரை தான் அதிகமாக போகும். இங்கே வந்து ட்ரை அதிகமாக இருக்குது பாருங்க. ட்ரை பனியனில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ட்ரை. ஓகே, நமக்குள்ள ஜாமானை வாங்கியாச்சு. ஓகே சலாம், நமக்குள்ள ஜாமானை வாங்கியாச்சு, கிளம்பிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வீட்டை பார்க்க போகணும்பா. இப்போ வீட்டில் வந்து அடுத்து என்ன வேலை காத்திருக்குன்னு தெரியலை. நம்ம பாஸுக்குள்ள ஐட்டத்தை வாங்கியாச்சு, நம்ம கிளம்புவோம். எப்படி வியூஸ் சூப்பராக இருக்குல்ல ஃபேஹா ஜெமியா. நண்பா, இப்போ நம்ம வந்து பர்கர் கிங்கில் வந்து உட்காந்துருக்கோம். பர்கர் கிங்கில் ஒரு மீல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்விஸ் மஷ்ரூம் மீல். ஆமாம், ஏன்னா காலங்காத்தால் போய்ட்டு ஸ்விஸ் மஷ்ரூம் மீல் வாங்கி சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது நமக்கு இல்லை, வீட்டில் உள்ளவங்களுக்கு. அதை வாங்கிட்டு போகிறேன். அதுக்கு தான் ஃபேஹா ஜெமியாவில் உட்காந்துருக்கேன். ஸ்விஸ் மஷ்ரூம் மீல் நல்லாயிருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் எதுவும் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே சேர்த்த கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். சும்மா கிட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிடுவோம். வாங்கியாச்சு, பர்கர் கிங் வாங்கிட்டு அப்படியே வண்டியில் ஏறிட்டு சும்மா கிட்டு அடுத்த வேலையை முடிப்போம். நம்ம வீட்டுக்கு தண்ணி பைப்பு ஒன்று உடஞ்சிருச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆளை கூப்பிட்டுருந்தோம். நம்ம பாஸோட கம்பெனிலேருந்து உள்ளவர் தான் வந்திருந்தாப்புல. நம்ம ராமு பைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டான். இந்த தண்ணி கலங்கலாக வருது அப்படின்ட்டான். நான் அதை அவன்கிட்ட சொல்ல, வந்த கம்பெனிக்காரன்ட்ட சொல்ல, அவன் காட்டுறான், இந்த பாரு மேலே இந்த ஏரியாவே ஃபுல்லாக தண்ணி கலங்கலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு,
நான் கேட்டேன், இந்த இதை மாற்றினியாடா, அதில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. மாற்றியாச்சு, புதுசு மாற்றியாச்சு. அப்புறம் என்ன இதை மாற்றணும், இந்த கீழே உள்ள நட்டுன்றேன். அது கிடைக்கல, அது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல, அதே இருக்கட்டும் அப்படின்ட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராமு பாடுறா நல்லா தாண்டா இருக்காண்டா, தண்ணிலாம் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட டூல்ஸ் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவரையும் வழி அனுப்பிட்டு. ஹலோ அஸ்லாம் வலைக்கம் நண்பா. நம்ம இப்போ வந்து இந்த ஃபேஹா ஜமியாலேருந்து எல்லாத்தையும் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த வேலை ரெடியாக இருந்துச்சு. அது என்ன வேலைன்னு சொன்னாங்க பாருங்கள். மொத்தம் 3 வீட்டுக்கு போகணும். பின்னால் ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஜப்ரியாவுக்கு டெலிவரி. ஆமாம், இந்த ஜாமான் ஜப்ரியாவுக்கு டெலிவரி. அதோடு சேர்த்து இந்த பாருங்கள் 2 முட்டி இருக்குது பாருங்கள். இது வந்து லெபன், அதாவது வந்து மோருன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் மோர். அதுக்கப்புறம் கர்ப்ப மிஷினிப்பில் ஒரு வீட்டுக்கு இதையும் டெலிவரி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இதுவும் ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும். இப்போ ஏதாவது டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். இப்போ நம்ம போவோம். இது டெலிவரிங்கிறது இது என்னடா டெலிவரின்னு நினைக்கலாம். மேடம் வந்து வெக்கேஷன் போயிட்டு வந்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதை கொண்டே கொடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இப்போ நான் கொடுக்க போயிட்டு இருக்கிறேன். இதில் ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்காங்க, இந்த மோர் இருக்குல்ல, இந்த மோரை வேற நம்ம வந்து பார்த்து கவனமாக ஓட்டணும். ஏன்னா ஃபுல்லாக இருக்குது. வேலைக்காரிட்ட சொல்லி அதுக்கு வந்து பிளாஸ்டிக் அடின்னு சொன்னாக்கா பிளாஸ்டிக் லைட்டாக சுற்றி கொண்டு வந்துருக்காங்க. ஃபுல்லாக அடித்தா என்ன வரப்போகுது, அவ விட்டு காசாக போகுது. இதை பாருங்கள். இதை இப்போ நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஒரு கையில் ஸ்டேரிங்கு ஓட்டுவோம். ஐக்கேன் இன்ஷா அல்லா. அப்படியே சேட்டை கூட அப்படியே இருங்க. அடுத்து என்ன நடக்குது பார்ப்போம். சும்மா கிட்ட வேலையை முடிப்போம். பில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் யார் வர்ற மாதிரி தெரியலை. பாப்போம் வருவாங்களான்ட்டு. டெலிவரிக்கு வந்து இந்த ஒரு வீட்டுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். வெயில் வேற மண்டையை பொழக்குது. வெயில் முடிஞ்சிருச்சுங்க. பாய் வர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் முகமது பாய். ஓகே ஜி, பை. சிரிச்சு தாங்க மனசாத்திக்கணும். அவர் நம்மள்கிட்ட வந்து எதுக்கு ஒரு வாட்டி அடிச்சா நான் எதுக்கு 2 வாட்டி அடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பாய் உங்கள் வீட்டு பில்லா விடுங்களேன் பாய். சிரிச்சு தான் மனசை ஆற்றிக்கணும். நம்ம சூடாக முடியுமா? போய் வேலையை பாரு பாய். நம்ம கிளம்புவோம் இப்போ அடுத்த டெலிவரிக்கு. இப்போ 2வது ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இதை டெலிவரி கொடுக்குறதுக்கு வண்டியை பார்க்கிங்குள்ளே போட்டேன். போவோம். இது நமக்கு தெரிஞ்ச மாமா தான். கொடுத்துட்டு அடுத்து போகிறது வந்து ஜப்ரியா. அது வந்து லாங்கு, கொஞ்சம் தூரமாக போகணும். இதை இப்போ இங்கே கொடுப்போம். கதவு தட்டன்னு போயிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம இப்போ ஜப்ரியா போயிட்டு இருக்க நண்பா. இந்த சுர்ராவை பாஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஜப்ரியாக்குள்ளே போகணும். பாருங்க மாஷால்லா எவ்வளோ பெரிய கொடி, கொய்த் கொடி சூப்பராக பறக்குது, பட்டொலி வீசி பறக்குது நண்பா. இப்போ நம்ம ஜப்ரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மிஷ்ரூஃப்லேருந்து ஜப்ரியாவுக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் நண்பா. டிராஃபிக் இல்லைனாக்கா 10-15 நிமிஷத்தில் வந்துடலாம். டிராஃபிக் மட்டும் இருந்துச்சு நீங்கள் வர்றது கஷ்டம். அதனால் இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணுற வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த தயிர் சட்டியும் இந்த தயிர் தூக்குவாளியும், தயிர் இல்லை மோர், இந்த மோர் தூக்குவாளியையும் அந்த பின்னால் இருக்கிற ஒரு பார்சலையும் அந்த வீட்டில் ஒப்படைக்கணும். பில் அடிப்போம். வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. டிரைவர் இருக்காரா இல்லை வீட்டில் வேலைக்காரிகள் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். பார்த்துட்டு உங்களை அடுத்து நான் கிரிட்டு அடுத்த வேலையை நான் பார்ப்போம் நண்பா. பில் அடித்து 5 நிமிஷமாச்சு, இன்னும் வரலை. இதுதான் அந்த வீடு. திருப்பி ஒரு வாட்டி அடிப்போமா பில்லு? 2-3 வாட்டி அடித்தாக்க கோவப்படுறானுங்களே. இதுதான் நண்பா டிரைவருடைய இது. இப்படியே நிற்கணும் பில் அடிச்சுக்கிட்டு. அது சூடாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, காற்று மழை அடித்தாலும் இப்படி தான் நிற்கணும். இதுதான் டிரைவரோட ரொட்டீன் லைஃப். பாருங்க, இன்னும் வரல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டோடைய பாஸ் வந்தார். என்ன அப்படின்றாரு. பாபா இந்த மாதிரி மேடம் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டு மேடத்துக்கு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். அந்த நான் சொன்னல அந்த தயிர் வாளி எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாக்கா இல்லை நான் வேலைக்காரி அனுப்புறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வேலைக்காரி அக்கா வந்துச்சு, இந்த பிலிப்பினி அக்கா. அது வாங்கிட்டு போனதுக்கு நான் சொன்னேன், தூக்குவாளியை தயிரை மாற்றிட்டு தூக்குவாளி எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறம் இந்த தூக்குவாளி எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிப்பு வரணும், அதை கொண்டு வாக்கா அப்படின்னேன். அது உள்ளே போணுச்சு, இன்னும் வரலை. நாம் நின்று பார்த்துட்டு வண்டியில் உட்காந்தாச்சு. எப்போ வருதுன்னு பார்ப்போம். சொல்லி சிரிக்காதீங்க பாஸ், இதுதான் டிரைவரோட வேலை கொய்த்தில். சும்மா கிட்ட முடிச்சிடுவோம்ல எதா இருந்தாலும். மாவான ஒன்றும் வரலை. பாபா எதுவும் கண்ணாடியிலேருந்து பார்க்க போகிறாரு பாஸ். என்னடா தனியாக உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு.
முடியெல்லாம் கொட்டி போச்சு பாஸ். பாஸ் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த ஜப்ரியாங்கிற ஏரியா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப் ஆரம்பிச்சது. நான் ஃபஸ்ட்டு விசா கொடுத்து இங்கே வந்த ஏரியா அது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து மெஸ்லிப்புக்கு மாறினேன். நல்ல ஏரியா பாஸ். இங்கே இந்த சைடு வந்தாக்கா எனக்கு அப்படியே மலரும் நினைவுகள் போகும். இந்த ஏரியா பக்கத்து சுற்றுனது வந்ததெல்லாம். இப்போ அந்த பக்கத்தில் இந்த சைடெலாம் வந்து அப்படியே பொட்டலாக கிடந்துச்சு நான் வந்த காலத்தில். இப்போ எல்லாம் பில்டிங்கு அது இதுன்னு ஏறி பயங்கரமாக சரியான இதாகிடுச்சு. ஜப்ரியாங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு சால்மியா சிட்டி மாதிரி இருக்குது. ஆமாம், சரி பாஸ், கிளம்புவோம். அடுத்து வீட்டுக்கு போவோம். எல்லாம் முடிஞ்சிச்சு, டெலிவரிலாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வீட்டுக்கு போவோம். அடுத்து என்ன இருக்குன்னு தெரியல. இருந்துச்சுனாக்க நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே இந்த சேட்டை கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. ஹாய் நண்பா. அதெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீட்டில் சமையல் இல்லை. எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து, மேடத்தில் சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வருதான். அதனால் நீ சமைக்க வேணாம் பசீர் அப்படின்ட்டாங்க. பாபாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சுருபா மட்டும் சூடு பண்ணியிருந்தாங்க. சுருபா சூடு பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வச்ச சோறு எங்களுக்கு மிஞ்சி இருக்குது. ஆனத்துக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழம்புக்கு அந்த சாப்பாடு வருதுன்னு சொன்னாங்களா அவங்க சொந்தக்கார வீட்டிலேருந்து. அந்த வீட்டிலேருந்து ஏதாவது வந்தாக்க அதை தான் முடிஞ்சிக்கலாம் அப்படின்னு என்னுடைய கணிப்பு. ஆனால் ராமுக்கு அப்படி கிடையாது. நல்லா குழம்பை ஊற்றி குழச்சி அடிக்கணும். அவனுக்கு நான் அப்படி சாப்பிட்டா தான் வவுறு திருப்தி, மனசு திருப்தி. இல்லைன்னா அன்றைக்கி ஃபுல்லாக முணங்கிக்கிட்டே இருப்பான். வெறும் சோறு வெறும் இருக்குது. அந்த வீட்டிலேருந்து என்ன வருதுன்னு தெரியல. கோழி மஜ்பூஸு, சிக்கன் மஜ்பூஸ் வருதா இல்லை என்னன்னு தெரியல. அதை 3 நாளைக்கு முன்னாடி வச்சு ஒரு பருப்பு இருக்குது. ராமு தான் செஞ்சான். அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை சூடு பண்ணி வச்சா அவர் வந்து பழசெல்லாம் சாப்பிட மாட்டாராம். நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. ஊற்றி அடிச்சுட்டு போயிடுறது. டேஸ்ட்டு பார்க்குறதே கிடையாது. பவர்ஃபுல்லாக தான் அப்படி தான் நான் பார்க்குறது. அவனுக்கு தான் இப்போ ஏதாவது பண்ணணும். ஏன்னா அவன் வந்து சாப்பாடு பெரியது. பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முட்டையிட்டே பொரிப்போம். ஹாய் நண்பா. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. 4 மணி ஆச்சு. மேடம் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. கோயத்தில் ஆர்தியாண்டு ஒரு ஏரியா இருக்குது, அவென்யூஸுக்கு முன்னால். ஆமாம், ஆர்தியாவா ராபியாவான்னு தெரியல எனக்கு. அங்கே வந்து குளோனியா, அதாவது வந்து செண்டுகள் வந்து ஹோல்சேல் கடை ஒன்று இருக்குது போல. அங்கே போகணுமா, ரெடி ஆகிடு அப்படின்ட்டாங்க. நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ டெலிஃபோன் வந்தால் கிளம்பிட வேண்டியதுதான். அங்கே செண்டு கடைக்கு நான் போகிறேன். அந்த கடைக்கு அங்கே கடையிலேருந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் சேட்டை கூட அப்படி சேர்ந்துடுங்க. சும்மா கிறுக்குன்னு முடிச்சிடுவோம். ஓகே. ஹாய் நண்பா. இப்போ நாம் வந்துருக்குறோம் அந்த ராபியாவில், அதாவது அர்தியா சனாய். அதாவது வந்து இந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கும்ல, நேஷ்னல் ஃபேக்ட்ரி, நேஷ்னல் பனாசோனிக்கோட இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. அடுத்து வந்து இங்கே வந்து ஸ்டோர்கள் நிறையா இருக்குது. அந்த ஆர்தியாவில் நீங்கள் அல்ட்ராய் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர், அதுக்கு பின்னால் வந்தீங்கன்னு சொன்னாக்க இந்த பாருங்கள், சர்க்கத்தில் பதூர்னு போட்டிருக்கு. அரபியில் போட்டிருக்கு பதூர் அல் அத்தர்னு போட்டிருக்கு. ஆமாம், சர்க்கத் அல் பதூர் அல் அத்தர். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் வந்துருக்குறாங்க. எல்லாம் போயிட்டாங்க உள்ளுக்குள்ளே. மேடம் எல்லாம் போயிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே. இதுதான் அந்த இடம். கீழே வந்து அண்டர் கிரவுண்டு. வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னு சொன்னாக்க அண்டர் கிரவுண்டு. ஊருக்கு போகிறவங்க இல்லை கிஃப்ட் பண்ணுறவங்க அத்தர் சென்ட் ஐட்டங்கள் எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும். ஹோல்சேல் கடை. வாங்க நான் உங்கள் கீழே போயிட்டு காட்டுறேன், பார்ப்போம். கமான், லெட்ஸ் கோ. ஹோல்சேல் கடை, அத்தர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஹோல்சேல் கடை தான் எல்லாம். ஹோல்சேல் போலோ சொன்னேன், போலோலாம் இருக்குது பாருங்கள். போலோ சென்ட் நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்கும். இது வந்து ஹோல்சேல் கடை. வந்து வாங்குறவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஹோல்சேல். எல்லாமே இருக்குது. எல்லா நேம்லேயும் இருக்குது பிராண்டு. ஆர்மெண்ட் ஒரு சமயம் இங்கேருந்து தான் எல்லா சென்ட் கடைகளும் இங்கேருந்து தான் போகுது போல இருக்குது. போஸ் அதிகமாக போகல. அங்கே எல்லாம் மேடம்லாம் உள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க மற்ற சைட்டில். அதனால் நான் இந்த சைடை மட்டும் காட்டினேன். இன்னும் 2-3 சைடு, இப்போ நான் நின்ற சைடு மாதிரியே இன்னும் 2-3 சைடுகள் இருக்குது என்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு சைடில் தான் உங்களுக்கு காட்டினேன். உள்ளுக்குள்ளே ஒரு கடை மாதிரிலாம் இருக்காது, ஒரு கிடோன் மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிடோன் மாதிரி தான் இருக்கும். இந்த இங்கிட்ட இந்த இப்படியே வந்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே போகலாம். ஆமாம், நல்லாயிருக்கும். விலை குறவு தான், விலை குறவு. அரபிகள் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த சென்ட். அப்போ அரபிகள் யூஸ் வாங்க வர்றாங்கன்னாக்கா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆமாம், ஹோல்சேல் கடை.
வாங்க வந்து வாங்கி சும்மா கிட்டு சண்டை அடிச்சுக்கோங்க. ஓகே பாய் நண்பா. போயிட்டு வந்தாச்சு. அத்தர்லாம் வாங்கிட்டு மேடம்லாம் வந்துட்டாங்க. மணி இப்போ வந்து 5:05 ஆச்சு. போயிட்டு உடனே வாங்கிட்டு உடனே வந்துட்டோம். வேறு எந்த வேலையும் இல்லை. திருப்பி 6 மணிக்கு வேலை இருக்குது. 6 மணிக்கு எங்கே போகணுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபேமிலி எல்லாம் வர்றாங்க போல் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா மேடம் வந்து 2 நாள் தான் ஆச்சு. அவங்களோட சிஸ்டர்ஸு பிரதர்ஸு எல்லாம் வர்றாங்க பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கஹுவா ஊற்றணும், அதாவது சாய் காஃபி கொஞ்சம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அதை செஞ்சு வச்சுட்டு நமக்கு 6 மணிக்கு ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு மேடத்தோட பேத்தியை எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொண்டு திருப்பி எத்தனை மணிக்கு விட போகணுன்னு தெரியல. வேலைகள் இருக்குது, அப்டேட் பண்ணுறேன். அப்படியே அவங்க சேட்டை கூட அப்படியே இருங்க நண்பா. சும்மா கிட்ட நீ வேலையை முடிச்சிடுவோம். ஹலோ நண்பா, 6 மணி ஆச்சு. இப்போ டியூட்டி ஸ்டார்ட்டு, சாயந்தரம் டியூட்டி. இப்போ நம்ம வந்து குருத்தபாக்கு நம்ம போகிறோம். குவைத்தில் உள்ள குருத்துபாங்கிற ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகிறோம். அங்கே மேடத்தோட ரிலேட்டிவ் இருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த சாமானை கொடுக்க போகிறோம். காலையில் நம்ம டெலிவரி பண்ணோம். இப்போ வந்து சாயந்தரம் டெலிவரி. அந்த வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் மேடத்தோட பேரப்புள்ளை இங்கே இருக்குது. அந்த பேரப்புள்ளையை மேடம் தூக்கிட்டு வர சொன்னாங்க. நான் தூக்கிட்டு வரல, வேலைக்காரி தூக்கிட்டு வருவா. உடனே நான் தூக்க போகிறேன்னு சொல்லி நினச்சிருவீங்களே. வேலைக்காரி தூக்கிட்டு வருவா. அந்த புள்ளையை தூக்கி இங்கே வச்சுட்டு கொஞ்சம் இருந்துட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல. அப்போ போயிட்டு தூக்கிட்டு வந்துட்டதுக்கப்புறம் சும்மா கிட்டுன்னு பண்ணிடுவோம். அப்படி லைனில் இருங்க நண்பா. see you நண்பா. இப்போ நம்ம குருத்தபாக்குள்ளே வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு, மேடத்தோட ரிலேஷன் வீட்டுக்கு. இந்த ரோட்டில் தான் இந்த வீடு இருக்குது. இந்த வீட்டில் ஜாமானை கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து இந்த புள்ளையை கொண்டு போகணும் மிஷிருப்புக்கு. இப்போ நம்ம குருத்தபாக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியா குருத்தபால உள்ள நண்பர்களும் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கமெண்டில் வந்து சாட் பண்ணுங்க. ஹலோ நண்பா, ராத்திரி ஆகிடுச்சு. டின்னர் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 2 சம்முன்னு கிளப் சந்தோச்சு. ஆமாம், ராமு சோறு எடுத்துக்கிறேன். ராமுக்கு வந்து சோறு தான் வேணுமா. எங்கள் மாமாவுடைய சிஸ்டர் வீட்டு டிரைவர் அவரும் வந்திருக்காரு. இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பார்ட்டி, ஸ்மால் பார்ட்டி, ரொம்ப பெரிய பார்ட்டி கிடையாது, ஸ்மால் பார்ட்டி. நமக்கு வந்து ராத்திரி சோறு சரி வராது. அதனால சம்மும், அதுக்கப்புறம் இந்த கிளப் சந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ராம் தூர் வாரிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு, இன்னும் வரல. ஓகே நண்பா, சாப்பிட்டு நான் எடுக்கிறேன். பை பாய் நண்பா. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிள்ளையை கொண்டுட்டு நம்ம வீட்டில் விட போகிறோம். விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எதுவும் டியூட்டி இருக்கான்னு தெரியல. நான் நினைக்கிற மாதிரி டியூட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். மணி இப்போ 9:30 ஆச்சு. ஓகே நண்பா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை பார்க்குறேன். see you சேட்டர் ட்ராவலர். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, சும்மா கிட்டு இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சாச்சு.